நிர்மல் அப்புறம் சுஷீலாவோட லிட்டி சோக்கா ஊர்லயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். நிர்மல் ரொம்பவே வயசானவரு. அவரு கடந்த 25 வருஷமா ஒரே இடத்துல இருந்து லிட்டி சோக்காவை வித்துட்டு இருந்தாரு. அவரோட மனைவி சுஷீலாவும் அவருக்கு டாபால உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. என்னங்க, நீங்க போன மாசத்துக்கான கணக்க சரியாவே கொடுக்கல. ஒரு 1000 ரூபாய் எங்கேயோ இடிக்குது. அட அதேபடி. சரி, நான் பார்க்குறேன். சொல்லுங்க, என்ன கொடுக்கட்டும்? அங்கிள், 10 லிட்டியை பேக் பண்ணுங்க. சுஷீலா, 10 லிட்டி பேக் பண்ணு. நெய் போட்டு கொடு. அட அங்கிள், அது உங்க வைஃபா? நீங்க 2 பேரு தான் இந்த கடையை நடத்திக்கிட்டே இருக்கீங்களா? ஆமாப்பா. உதவிக்கு யாராச்சும் வச்சுக்கலாம் இல்ல? ரொம்ப வருஷமா நாங்கள் 2 பேர் தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யாரோட உதவியும் நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் 2 பேரை இந்த டாபாவுக்கு போதுமானவங்க. அருமை அருமை. எல்லாருக்குமே நீங்க ரொம்ப அன்பா சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த நபரு மீடியால இருந்து வந்தாரு. அவரு தன்னோட நியூஸ் சேனல்ல வாழ்க்கையோட கதைன்ற செக்ஷன்ல நிர்மல் அப்புறம் சுஷீலாவோட கதைய போட்டாரு. நிர்மல் அப்புறம் சுஷீலாவை ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய பேரு அவங்களோட லிட்டி சோக்கா டாபாக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. சுஷீலா, பாத்தியா நம்மளுக்கு எவ்வளோ அன்பு கொடுக்குறாங்கன்னு? எவ்வளோ வருஷமா ஒன்னா இருக்கோம். எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நல்ல விஷயம். இதே போல நம்ம நல்ல விஷயங்களை கத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். இதெல்லாம் கடவுளோட தயவால நடந்திருக்கு. நான் கிருஷ்ணரோட கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். நான் பிரசாதத்தை படைச்சு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைய கொடுத்ததுக்கு நான் அந்த கடவுளுக்கு நன்றிய சொல்லிக்க விரும்புறேன். நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன், அடுத்த ஜென்மம் கூட உன்னை மாதிரியே பொண்டாடி கிடைக்கணும்னு. போன ஜென்மத்துல நான் ஏதோ ஒரு நல்ல வேலையை பண்ணிருக்க போல. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணிட்டு இருக்கும். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்லயும் நீ என் கூட இருந்த. உங்களுக்கும் நன்றி. சரி, அப்போ நான் கிளம்புறேன். சீக்கிரமா திரும்ப வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச தயிர் வடையும் செஞ்சு தரேன். போயிட்டு வா. அதுக்குள்ள நான் டாபாவை ஓபன் பண்றேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சுஷீலா கோவிலுக்கு போயிட்டு இருந்தா. நிர்மல் அவரோட டாபாவை திறந்துகிட்டு இருந்தாரு. மதியமும் ஆயிடுச்சு. ஆனா சுஷீலா திரும்ப வரவே இல்ல. நிர்மலுக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. ரொம்ப லேட் ஆயிருச்சு. இந்த நேரத்துக்கு என் பொண்டாட்டி கோயிலிருந்து வந்திருக்கணுமே, இன்னும் வரலையே. எங்க போனா இவ? யாரையாச்சும் கேட்டுட்டு வர. நிர்மல் எல்லா இடங்களுக்கும் போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற கடைகள்ல சுஷீலா பத்தி கேட்டாரு. ஆனா அங்க இருக்கிற யாருக்குமே சுஷீலா பத்தி தெரியவே இல்ல. இப்போ நைட் ஆயிருச்சு. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயாகணும். அவரு ரொம்பவே பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவரு வழியில ரிஷப பார்த்தாரு. ரிஷப் அவங்களோட ஏரியால இருக்கிற ஒரு பையன்தான். நிர்மல் அங்கிள், எங்க போய்கிட்டே இருக்கீங்க? எதுக்கு நீங்க சோகமா இருக்கீங்க? இங்க பாருப்பா, சுஷீலா ஆண்டி காலையில கிருஷ்ணனோட கோயிலுக்கு போனாங்க. இன்னும் வரல. அவளுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். சரி வாங்க, நானும் வரேன். இந்த ராத்திரில நீங்க தனியா போறது சரியில்லை. நிர்மலும் ரிஷபும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. நிர்மல் அவரோட கம்ப்ளைண்ட்டை எழுதினாரு. உங்க பொண்டாட்டிக்கு எவ்வளோ வயசு? எந்த ட்ரெஸ் அவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க? சார், வயசு 60 இருக்கும். அப்புறம் மஞ்சள் கலர் சேலையை கட்டிக்கிட்டு இருந்தா. அப்பதான் போலீஸ் டேபிள் டிராயர்ல இருந்து ஒரு போட்டோவை எடுத்து நிர்மலுக்கு காமிச்சாரு. இதான் உங்க பொண்டாட்டியா? யோதா, ஆனா எங்க போட்டோ உங்ககிட்ட எப்படி? நிர்மலும் ரிஷபும் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு காலையில கிருஷ்ணனோட டெம்பிள் முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. இவங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். ஆனா யாருன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு, நிர்மல் லிட்டி டாபா இருக்குல்ல, அந்த ஓனர் பொண்டாட்டின்னு. சில பேர் அவங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி வச்சோம். ஆனா அங்க நீங்க இருக்கல. நான் அவளை தேடிக்கிட்டே போயிருந்தேன். போனை வீட்டில் விட்டுட்டேன். சார், சுஷீலாக்கு ஒன்றும் ஆகல? எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா? நான் அவளை பார்க்கணும். இங்க பாருங்க சார், இதை நான் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க பொண்டாட்டி இப்போ இல்லை. அவங்க ஆன் த ஸ்பாட்லயே செத்துட்டாங்க.
இந்த விஷயத்தை கேட்டதும் நிர்மலோட தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அவரோட மூளை அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. அவருக்கு ஒண்ணுமே புரியல. அவரு நடுங்கி போய் கீழே விழ போனாரு. நல்ல வேளையா ரிஷப் அவரை புடிச்சுக்கிட்டான். அட நிர்மல் அங்கிள், அட என்னாச்சு? ஏப்பா சுஷீலா இப்படி நடந்துருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? சுஷீலா என்ன தனியா விட்டு போயிட்டாளு. எப்படி அவ போனா? அவளை விட்டு நான் எப்படி இருப்பேன்? பாவம் நிர்மல் அழுதுகிட்டே இருந்தாரு. ரிஷப் அவரை சமாளிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். அப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சான். அப்புறம் அவன் போலீஸோட எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிக்கிறதுக்கு போனான். அதுக்கடுத்து நிர்மலையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். அதோடவே சுஷீலாவோட கடைசி சடங்கு செய்யறதுக்கான பொறுப்பையும் எடுத்துக்கிட்டான். 1 மாசம் இப்படியே கடந்துச்சு. நிர்மல் அவரோட டாபால தனியா உட்காந்துட்டு இருந்தாரு. அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா தானே இருக்கீங்க? எங்கப்பா நல்லா இருக்கிறது? எனக்குன்னு இப்போ யார் இருக்கா? நான் இப்போ இந்த கடையை கூட வித்துறேன்ப்பா. இந்த கடையில் உட்காந்தா எனக்கு சுஷிலாவோட ஞாபகம் தான் வருதுப்பா. இப்போ என்னோட சாவுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கேன். நான் சீக்கிரமா சுஷிலா கிட்ட போகணும். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நிர்மலோட கண்ல இருந்து கண்ணீர் வந்துட்டு இருந்தது. ரிஷப் நிர்மல் கிட்ட உட்காந்து இப்படி சொன்னான். அங்கிள், நீங்க எதுக்கு இப்படி சொல்றீங்க? இந்த லிட்டி சோக்கா டாபா இந்த ஊரோட பெருமை. எவ்வளோ ஞாபகங்கள் இங்க இருக்கு. இதை விற்காதீங்க. நான் இருக்கல, எனக்கும் இங்க யாருமே இல்லை. எனக்கு நீங்க அப்பா மாதிரி. உங்களுக்கு நான் உதவி பண்றேன். அன்னில இருந்து தினமும் ரிஷப் நிர்மலுக்கு உதவி செய்யறதுக்காக அவரோட டாபாக்கு போயிட்டு இருந்தான். ரிஷப் கொஞ்சம் கொஞ்சமா நிர்மல் ரிகவர் ஆகிறதுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்தான். அங்கிள், கவலைப்படாதீங்க. இந்த டாபா எப்பவுமே இப்படியே போகும். இந்த உலகம் உங்களையும் சுஷிலா ஆண்டியோட அன்பை மறக்க மாட்டாங்க. உங்க அன்பு இப்படியே இருக்கும். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். ரிஷப், சுஷிலாக்கு அப்புறம் நீ எனக்கு உறவா வந்த. இந்த உலகத்துல நீ தான் எனக்கு ஒரு துணை. ரொம்ப நன்றிப்பா. உன்னோட இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ரிஷபும் நிர்மலும் சேர்ந்து டாபாவை நடத்தினாங்க. 4 வருஷங்களுக்கு அப்புறம் நிர்மலும் இறந்து போயிட்டாரு. அதனால ரிஷப் இப்போ அந்த டாபாவை தனியாவே நடத்திக்கிட்டு இருந்தான். அப்புறம் எல்லார்கிட்டயும் நிர்மல் சுஷீலாவோட கதைய சொல்லிட்டு இருப்பான். இந்த டாபா அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல தான் ஓடிட்டு இருக்குன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பான். நிர்மல் அப்புறம் சுஷீலாவோட டாபா ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சது. அப்புறம் தேசம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான். தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க. அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும், ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான்.
இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்துப்போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்திரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. அவ கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்ல, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு. சரியா? சுல்தான் சார் அங்கேருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லனே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்துருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டர் ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பிய போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? புரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில பிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இத எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்த ஆளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல. அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆபீசர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். அப்துல் ஒரு பிரமாதமான சமையல்காரர். அவரு சுல்தான் மியா ஹோட்டல்ல தந்தூரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு ஒரு தந்தூரி பார்சல் கொடுங்க. இதோ தந்துடுறேன். அப்துல் என்ன, உங்க கையால செய்யற தந்தூரியை பத்தி சொல்லவே தேவையில்ல. நானும் நிறைய ஹோட்டல்ல தந்தூரி சாப்பிட்டிருக்கேன். ஆனா உங்க கையில இருக்கிற கைப்பக்குவம் வேற எங்கேயுமே கிடையாதுண்ணே. நன்றி. என்னுடைய தந்தூரி உங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுவே சந்தோஷம். அப்துல் பல வருஷங்களா இதே ஹோட்டல்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு நாள் சுல்தான் மியாவோட பையன் ஹப்சல் ஹோட்டலை பாத்துக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டான்.
தம்பி, உங்க ஹோட்டல் தந்தூரி உண்மையிலேயே சூப்பரு. ஆ ஆ எனக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் அப்துல் அண்ணன் தந்தூரி பத்தி பாராட்டுறாங்க. இத கேட்டுட்டு அப்துல் சிரிச்சாரு. அவருக்கு ஹப்சல் மைண்ட்ல இருக்கிற குறுக்குத்தனமான புத்தி என்னன்னு தெரியாது. ஹப்சல் என்ன யோசிச்சு வச்சிருந்தான்னா, அதாவது அவன் தந்தூரி கவுண்டரை பெருசாக்கலாம்னு நினைச்சான். இன்னும் நிறைய சமையல்காரங்களை வைக்கணும்னு நினைச்சான். அப்துல் அண்ணன், இன்னும் நீங்க சில சமயக்காரங்களுக்கு உங்களை மாதிரி தந்தூரி செய்ய கத்து கொடுக்கணும். அது என்னன்னா, நான் தந்தூரி கவுண்டரை பெருசாக்க போறேன். அப்பதான் என்னால நிறைய ஆர்டர் எடுக்க முடியும். நிச்சயமா தம்பி, நான் எல்லா சமயக்காரங்களுக்கும் சொல்லி கொடுக்கறேன். இத கேட்டதும் ஹப்சல் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தந்தூரி கவுண்டர் பெருசாச்சு. இன்னும் 2 சமையல்காரங்க அந்த கவுண்டருக்கு வந்துட்டாங்க, அல்தாஃப் அப்புறம் அர்பாஸ். இப்ப என்ன கவனமா பார்த்து கத்துக்கங்க. என்ன மாதிரியே நல்லா தந்தூரி செஞ்சீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்களையும் பாராட்டுவாங்க. அப்துல் அவங்க 2 பேருக்கும் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு நல்லா கத்து கொடுத்தாரு. கொஞ்ச நாள்லயே அவங்க 2 பேரும் அப்துல் மாதிரி தந்தூரி செய்ய கத்துக்கிட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, பகல்ல இந்த ஹோட்டல் 2 மடங்கும் ராத்திரியில 4 மடங்கு வியாபாரம் நடக்கும். உங்க வாக்கு நிறைவேறட்டும் அப்துல் அண்ணே. அப்துல் அவங்க 2 பேருக்கும் நல்ல மனசோட தந்தூரி செய்யறது எப்படின்னு கத்து கொடுத்தாரு. ஆனா அப்சல் ரொம்பவே தந்திரமானவன். அவன் மைண்ட்ல பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருந்தது. அதனால அவன் புது கோழி பண்ணக்காரர்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். இந்த கோழி பண்ணக்காரன் அப்சலுக்கு செத்து போன கோழிங்களை குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பிச்சான். அதனால அப்சலோட லாபம் அதிகமாச்சு. தந்தூரி கவுண்டர் பெருசா இருந்ததுனால கஸ்டமர்ஸும் அதிகமாயிட்டாங்க. எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்துல் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல ராத்திரி பகல்னு பார்க்காம இருந்தாரு. அப்பதான் அந்த ஹோட்டலோட முதலாளி சுல்தான் அங்க வந்தாரு. கண்ணா அப்சல், ஹோட்டல் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? நல்லா போகுதுப்பா. அது சரி, நம்ம கோழி வாங்குற பண்ணைய மாத்திட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமாப்பா, இந்த புது பண்ணக்காரரு குறைஞ்ச விலையிலேயே கோழிகளை நம்மளுக்கு சப்ளை பண்றாரு. அப்படியா? அது எப்படி? ஏன்னா அந்த கோழிங்க ஏற்கனவே செத்து போனதுங்க. அரே அல்லா, ஏன்பா இந்த மாதிரி அநியாயத்தை செய்யற? இது பாவம்பா. இந்த பாவத்தை செய்யாத. நாம கொடுக்கற தந்தூரி சாப்பிட்டு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் அந்த அல்லாஹ் நம்மள மன்னிக்கவே மாட்டாரு கண்ணா. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுப்பா. எல்லா ஹோட்டல்காரங்களும் இப்படிதான் செய்யறானுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் எல்லாம் இப்படிதான் நடக்குது. இது வரைக்கும் எந்த நோயும் வந்ததில்லை, இனிமேலும் வராது. உனக்கு அறிகுறி சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். இனிமே இந்த ஹோட்டல் உன்னுடையது. நீ தான் இதுக்கு முதலாளி. நல்லதோ கெட்டதோ அது எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? சுல்தான் சார் அங்க இருந்து கிளம்பி போனாரு. அவங்க பேசினது எல்லாத்தையும் அப்துல் கேட்டுட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுத்து அவரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. ராத்திரி முழுக்க அப்துல் இதே விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஜனங்க உயிரோட விளையாடுற இடத்துல நான் இனிமே வேலை செய்ய மாட்டேன். இது ரொம்பவே பாவம். ஆனா முதலாளி பையன் நான் சொல்றத கேட்க மாட்டாரு. பேசாம இந்த வேலையை விட்டுடலான்னு எனக்கு தோணுது. இப்ப அப்துல் என்ன யோசிச்சாருன்னா, சுல்தான் ஹோட்டல்ல சமைக்கிற வேலையை விட்டுடலான்னு யோசிச்சாரு. மறுநாள் காலையில அவரு ஹோட்டலுக்கு போனாரு. நேத்துக்கு நீங்க பேசுனதை நான் கேட்டுட்டேன். இனிமே இங்க வேலை செய்யறதுக்கு என் மனசாட்சி உறுத்துது. நான் இந்த ஹோட்டலை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். நல்லது. நீ என்ன நினைச்ச? நீ போயிட்டேன்னா இந்த ஹோட்டலை மூடிடுவேன்னு நினைச்சியா? அதான் இல்ல. ஆனா இதுக்கு மேல உனக்கு எந்த ஹோட்டல்லையும் வேலை கிடைக்காது. அது உறுதி அப்துல்லண்ணே. அத நான் ஏத்துக்கிறேன். வேலை இல்லாம நான் இருந்துருவேன். இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க நான் விரும்புறேன். அப்துல் இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு. அவரு நிறைய ஹோட்டல்ல வேலை தேடி அலைஞ்சாரு. ஆனா அவருக்கு வேலை எங்கேயும் கிடைக்கல. ரொம்ப நொந்து போய் ஒரு நாள் அவரு தன்னோட நண்பன் முஸ்தபா சைக்கிள் கடையில உட்கார்ந்திருந்தாரு. என்னப்பா ஆச்சு? இன்னைக்கு வேலை கிடைக்கலையா? இல்ல நண்பா, என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தந்தூரி பண்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் எனக்கு தெரியாது. வேற வேலை செய்ய சொல்லி உன்னை யார் சொன்னது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீயே சொந்தமா ஒரு தந்தூரி கவுண்டரை ஓபன் பண்ணா என்ன? அவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. தந்தூரி ரொம்ப விலை அதிகம். அது மட்டும் இல்லாம ஹோட்டல் வேணும் இல்ல, அதுக்கு வாடகை, இதுக்கெல்லாம் நான் எங்க போறது? உன்னுடைய எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில் தான். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. முஸ்தபா 2 பழைய சைக்கிள் ரிம் எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் அதுல ஹோல்ஸ போட்டு ஒரு கம்பியை போட்டாரு. இந்தா ரெடி ஆயிடுச்சு. என்ன இது? உரிய வைக்கிறேன். முஸ்தபா கிட்ட ஒரு தள்ளி வண்டி இருந்தது. முஸ்தபா அந்த கைவண்டிக்கு மேல இருந்த மரத்தை உடைச்சு எடுத்தாரு. அப்புறம் இந்த தந்தூரை அந்த கைவண்டியில ஃபிக்ஸ் பண்ணாரு. இப்போ இதுக்கு கீழே அடுப்பு கறிய பத்த வை. அப்புறம் இத சுத்தி சுத்தி தந்தூரி பண்ண. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கே.
இதை எப்படி யோசிச்ச? உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன், அதான் யோசனை தானா வந்துருச்சு. நன்றி நன்றி நண்பா. மறுநாள்ல இருந்து முஸ்தபா அந்த கைவண்டியில தந்தூரி விற்க ஆரம்பிச்சாரு. தந்தூரி செய்யறதுல முஸ்தபா கை தேர்ந்தாளு. ஆனா அவர்கிட்ட ஹோட்டல் இல்ல, அதனால அவரோட தந்தூரி விலையும் ரொம்ப குறைவா தான் இருந்தது. முஸ்தபாவோட தள்ளுவண்டி தந்தூரி கடையில கஸ்டமர்ஸ் கூட்டம் எப்பவுமே இருந்துகிட்டே இருந்தது. அதே சுல்தான் ஹோட்டல்ல ஃபுட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணாங்க. அப்புறம் செத்து போன கோழியை சமைச்சு விற்கிறதுனால அவங்களோட ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. அந்த குற்றத்துக்காக அப்சலுக்கு சிறை தண்டனை கொடுத்தாங்க. ஒருவேளை இதுதான் இயற்கையோட நியாயம் போல இருக்கு. நல்லவங்களுக்கு எப்போ நல்லதுதான் நடக்கும், அப்புறம் கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் நடக்கும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லதை மட்டும் செய், நல்லதே நடக்கும். ஒரு கிராமத்துல குசும்லதான்னு பேர் கொண்ட ஒரு வயசான விதவை அம்மா இருந்தாங்க. குசும்லதாவுக்கு ஒரே ஒரு பையன். அவன் சில வருஷத்துக்கு முன்னாடியே சிட்டிக்கு போய் செட்டில் ஆயிட்டான். குசும்லதா கிராமத்துல லிட்டி சோக்கா வியாபாரம் பண்ணி அவங்களோட வாழ்க்கையை நடத்தி வந்தாங்க. ஒரு நாள் குசும்லதா வண்டி கடையில லிட்டி சோக்கா வித்துட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு பிரேம்பால் அந்த இடத்துக்கு வந்தாரு. எப்படி இருக்கீங்க அம்மா? அந்த கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கேன்ப்பா. நான் இப்போலாம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க செய்யற லிட்டி சோக்கா ரொம்ப கம்மியால விற்குது. முன்னை விட வியாபாரம் ரொம்ப குறைவுதான், ஆனா போதுங்கிற அளவுக்கு வியாபாரம் நடக்குது. அதனாலதான் என் வீட்டுல அடுப்பும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களோட வீட்டில் உங்களை தவிர வேற யாரும் கிடையாது. ஒரே ஒரு பையன் இருந்தான், அவனும் உங்களை விட்டுட்டு சிட்டிக்கு போய் தங்கிட்டான். அப்புறம் இந்த வயசுல நீங்க அப்படி என்னதான் சாப்பிடுவீங்க? இந்த பக்கம் ஏதாவது வேலை விஷயமா வந்தீங்களா பிரேம்பால்? இங்க பாருங்கம்மா, எனக்கு உங்களோட லிட்டி சோக்கா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. அதுல சுவைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. இது அவங்க மனசுக்கு விருப்பப்பட்டதுப்பா. சில பேருக்கு என் கையால நான் செய்யற இந்த லிட்டி சோக்கா ரொம்பவே பிடிச்சிருக்குன்றாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொல்றதுக்காக இங்க வந்தேன்னா, நாளைக்கு உங்களுக்கு பக்கத்திலேயே இன்னொரு கடையும் வரப்போகுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல பிரேம்பால். சிட்டியிலேருந்து என்னோட மச்சான் அஜ்ஜு ரொம்பவே சூப்பரான லிட்டி சோக்கா ரெசிபியை கற்றுக்கிட்டு வரான். நாளையிலேருந்து அவன் உங்களுக்கு பக்கத்துலேயே கடையை போட்டு இங்கே தான் இருக்க போகிறான். நீங்கள் அவனை பார்த்து அவன்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் நான் முன்னாடியே வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நான் அவரை பார்த்து எதுக்காகப்பா சத்தம் போட போகிறேன்? அவங்களுக்கு விதிக்கப்பட்டது என்னவோ அதுதான் கிடைக்கும். எனக்கு என்ன கிடைக்கணும்னு எழுதப்பட்டு இருக்கோ அது எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். குசும்லதா சொன்னதை கேட்டுட்டு பிரேம்பால் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. பிரேம்பால் அவரோட வீட்டு வாசல் வரைக்கும் தான் போயிருப்பாரு. அப்போ அவரோட வீட்டு வாசல்லையே கிராமத்து தலைவர் அவரை பார்க்க வந்துட்டாரு. அட, என்ன விஷயம் தலைவரே? அப்படி என்ன முக்கியமான வேலை வந்துடுச்சு? நீங்கள் என்னோட வீட்டுக்கே தேடி வந்திருக்கீங்க? நீங்களும் குசும்லதாவும் பேசிகிட்டு இருந்ததை நான் ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சரி, நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க தலைவரே? உனக்கு நல்லாவே தெரியும், நான் எப்பவும் போல உன் பக்கம் தான் நிற்க போகிறேன். எனக்கு உங்கள் மேலே அந்த நம்பிக்கை இருக்குது தலைவரே. விஷயம் அது இல்லை பிரேம்பால். விஷயம் என்னன்னா, ஒருவேளை குசும்லதா வந்து என்கிட்ட உதவி கேட்டாங்கன்னா என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான் கண்டிப்பாக ஒரு கட்டாயத்தால் உன்னோட மச்சான் அஜ்ஜுவோட கடையை அங்கேருந்து எடுக்க தான் சொல்லணும். ஏன்னா குசும்லதா கடைசி 20 வருஷமா அந்த இடத்துல தானே கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா எனக்கு எதுவுமே புரியலையே. நீங்கள் யார் பக்கம் தான் இப்போ இருக்கீங்க? என் பக்கமா இல்லை அந்த கிழவி பக்கமா? நான் எப்போவும் உங்கள் பக்கம்தான் பிரேம்பால். நான் உங்ககிட்ட எந்த விஷயத்த சொல்கிறதுக்கு வந்தேன்னா, நீங்கள் எப்பவும் போல் இந்த தடவையும் எனக்கு விசேஷமாக கவனிச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு ஆக வேண்டிய செலவை நீங்கள் தானே பார்க்கணும். இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயமா என்ன? நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், இந்த தடவையும் தலைவருக்கு ஆகிற செலவில் பாதி செலவை நானே பார்த்துக்கிறேன். தலைவர் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த இடத்த விட்டு போனாரு. மறுநாள் அஜு குசும்லதாவோட கடைக்கு பக்கத்திலேயே ஒரு வண்டி கடை போட்டாரு. அஜு தன்னோட கடையை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணியிருந்தாரு. ஒரு ஆளு அஜு கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, அட அண்ணே, இந்த கடையில் அப்படி என்னதான் பொருள் வச்சிருக்கீங்க? இது சிட்டியோட லிட்டி சோக்கா. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். லிட்டி சோக்காவை எங்கள் கிராமத்தில் குசும்லதாவும் செஞ்சிட்டு இருக்காங்களே, ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு தெரியுது. இதே சிட்டியில் புது ரெசிபியில் செய்யப்பட்ட லிட்டி சோக்கா. ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் இங்கே தான் வருவீங்க. அப்படின்னா சீக்கிரமாக ஒரு பிளேட் லிட்டி சோக்கா செஞ்சு எனக்கு கொடுங்க.
அஜு அந்த ஆளுக்கு லிட்டி சோக்கா பண்ணி கையில கொடுத்தாரு. அந்த ஆளுக்கு அது ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவர் லிட்டி சோக்கா சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு புறப்படதா இருந்தாரு. அப்பதான் அஜு அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னாருன்னா, அட ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க இந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. என் லிட்டி சோக்கா டேஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப டேஸ்டா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அப்போ கிராமத்துக்கு போய் என்னை பற்றி பெருமையாக சொல்லுங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையும் என்னோட கடைக்கு வந்து லிட்டி சோக்கா சாப்பிட்ணுங்கிற விஷயத்த சொல்லுங்க. இந்த கிழவி கிட்ட யாரும் போக வேண்டாம்னு சொல்லுங்க. அஜு சொன்னதை கேட்டுக்கிட்டு அந்த ஆள் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போனாரு. குசும்லதா அஜுவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, இது ரொம்ப தப்பு பாக்கண்ணா. நீ லிட்டி சோக்கா ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே சமயம் நான் செய்யற லிட்டி சோக்காவை குறை சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க கண்டிப்பா என்கிட்ட சண்டை போடுவீங்கன்னு. பிரேம்பால் மாமா என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாரு. நான் உன்கிட்ட சண்டெல்லாம் போடலப்பா. நீ கிராமத்துல உன்னோட லிட்டி சோக்காவை பத்தி பெருமையா பேச சொல்லி சொல்ற, அப்புறம் என்னோட வியாபாரத்தை குறை சொல்ல வைக்கிற. நான் இப்படி தான் உங்களையும் உங்கள் லிட்டி சோக்காவையும் தப்பாக சொல்லிட்டு இருப்பேன். உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணிக்கோங்க. அந்த நாளைக்கு அப்புறமா யாராவது தெரியாம கூட குசும்லதாவோட கடைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அஜு தான் கையால செஞ்ச லிட்டி சோக்காவை ஃப்ரீயா கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த ஆளுக்கு அஜு கையால செஞ்ச லிட்டி சோக்கா ரொம்பவே பிடிச்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அஜு குசும்லதாவோட கஸ்டமர்கள் எல்லாரையும் அவன் பக்கமா இழுத்துட்டான். அதுக்கப்புறம் குசும்லதா வேற வழியே இல்லாம ஊர் தலைவரை பார்க்க போனாங்க. என்ன விஷயம் குசும்லதா, இன்னைக்கு என்ன உங்களுக்கு இந்த கிராமத்து தலைவர் ஞாபகம் வந்துட்டாரு? தலைவர் ஐயா, நீங்க பேசுறத பார்த்தா எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. ஐயா, இது ஒரு சின்ன கிராமம். அப்படி யாருக்காவது ஒரு சின்ன தும்பல் வந்தா கூட அது மொத்த கிராமத்துக்குமே தெரிஞ்சு போயிடுது. எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க கண்டிப்பா அந்த பிரேம்பாலோட மச்சான் அஜுவை பத்தி தான் சொல்ல வந்திருக்கீங்க. ஆனா எந்த மரத்துக்கு கீழே நீங்க கடையை வச்சு அங்க நின்றுட்டு இருக்கீங்களோ அந்த இடம் உங்களோடது கிடையாது, கிராமத்தோடது. அப்புறம் அந்த இடத்துல யாரு வேணும்னாலும் கடை வைக்க அவங்களுக்கு உரிமை இருக்கு. தலைவர் ஐயா, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. அஜு அந்த இடத்துல கடை போட்டதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. அவன் என்னுடைய கஸ்டமருங்க எல்லாரையும் உடைக்கிறான். அப்புறம் நான் செய்யற லிட்டி சோக்காவை பத்தி எல்லா இடத்துலயும் குறை பேசிக்கிட்டு இருக்கான். அது ரொம்ப தப்புங்க ஐயா. நீங்க சொல்றத யாரு வேண்டான்னு சொன்னாங்க குசும்லதா? நீங்களும் அவனோட லிட்டி சோக்காவை தப்பா சொல்லுங்க. அவன் ஃப்ரீயா ஜனங்களுக்கு லிட்டி சோக்கா கொடுத்தான்னா நீங்களும் கொடுங்க. உங்க 2 பேரோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. குசும்லதா ஏமாற்றத்தோட அந்த இடத்த விட்டு போனாங்க. குசும்லதா லிட்டி சோக்கா ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கிராமத்து ஜனங்க யாருமே அவங்க செய்யற லிட்டி சோக்காவை ஏறெடுத்து கூட பாக்குறது இல்ல. ஒரு நாள் நடந்த விஷயம். ஒரு 10 வயசு சின்ன பொண்ணு ரொம்பவும் அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருந்தா. அஜுவோட வண்டி கடைக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டா. எனக்கு ரொம்ப பசிக்குது. உன்னோட இந்த மோசமான ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா உன்கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட காசு இருக்காது போலயே. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. என் கையில காசு கிடையாது. எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்களேன். ஏய், நீ பிச்சை எடுக்கணும்னா போய் கிராமத்துக்குள்ள போய் எடு. என்னோட கடைக்கு முன்னாடிலாம் இப்படி வந்து நிற்காத. போயிங்க இருந்து, என்னோட பிஸ்னஸ் டைம் ஆகுது. அந்த சின்ன குழந்தை ரொம்ப கவலையோட குசும்லதாவோட கடைக்கு பக்கத்துல வந்து நின்னுட்டா. என்னோட கண்ணாச்சு, எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது. ஆமா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேரு ராதா. குசும்லதா அந்த பொண்ணு ராதாவுக்கு ஒரு பிளேட் லிட்டி சோக்கா கொடுத்தாங்க. ராதா கொஞ்ச நேரத்துல அது எல்லாத்தையுமே சாப்பிட்டா. நீ இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியாடா கண்ணா? இது ரொம்ப சுவையா இருக்கு. குசும்லதா சிரிச்சுக்கிட்டே இன்னொரு பிளேட்டை ராதா கையில கொடுத்தாங்க. ராதா அந்த இன்னொரு பிளேட் லிட்டி சோக்காவை சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னான்னா, நீங்க செஞ்சிருக்கிற இந்த லிட்டி சோக்கா ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, ஆனா என் கையால செய்யற இந்த லிட்டி சோக்காவை கிராமத்து ஜனங்க யாருமே சாப்பிட்றது கிடையாது. அப்படி நீங்க லிட்டி சோக்காவில் மேகியை சேர்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க மேகி லிட்டி சோக்காவை யாருமே அடிச்சுக்க முடியாது. யாரெல்லாம் அதை சாப்பிட்றாங்களோ அந்த சுவையை அவங்க எப்பவுமே மறக்க முடியாது. அம்மாடி செல்லம், கிராமத்துல படிக்காதவ. எங்க காலத்து மக்களுக்கு மேகினா என்னன்னு கூட தெரியாது. என்னால எப்படி செய்ய முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க. நான் நாளைக்கு காலையில 5 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். நான் அதுக்கான முழு செயல்முறையை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவேன். இத சொல்லிட்டு ராதா அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனா. குசும்லதா அந்த பொண்ணு சொன்னதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. மறுநாள் குசும்லதா விடிய காலையில 5 மணிக்கே எழுந்துட்டாங்க.
குசும்லதா தூங்கி எழுந்தாங்க. அப்பதான் அவங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. இவ்வளவு விடிய காலையில யார் வந்திருப்பாங்க, போய் யாருன்னு பாக்குறேன். குசும்லதா கதவை திறந்த உடனே அவங்க முன்னாடி ராதா நின்னுகிட்டு இருந்தா. அவளோட கையில ஒரு சின்ன மெஷின் இருந்தது. உள்ள வாமா ராதா, நான் உன்னை பத்தி மறந்தே போயிட்டேன்டா கண்ணா. எனக்கு அது தெரியும், நீங்க என்ன மறந்துடுவீங்கன்னு. ஆனா எனக்கு ஞாபகம் இருந்தது. சரி, உன் கையில என்னம்மா இது? இது ஒரு மெஷின். இந்த மெஷின்குள்ள உங்க கையால பிணைஞ்ச மாவை இதுக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா இதுக்குள்ள இருந்து நிறைய மேகி வெளியே வரும். அப்புறம் அந்த மேகியை லிட்டி சோக்காவில் நீங்க கலந்துடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த கிராமம் மொத்தமும் மேகி லிட்டி சோக்காவோட வாசனையை பார்த்து அசந்துடுவாங்க. குசும்லதா அதே மாதிரி செஞ்சாங்க. தன்னோட கையால பிணைஞ்ச மாவை அந்த மெஷின்குள்ள போட்டாங்க. அப்புறம் அந்த மெஷின்குள்ள இருந்து ரெடியான நிறைய மேகி வெளியே வர ஆரம்பிச்சது. ராதா குசும்லதாவுக்கு மேகி லிட்டி சோக்கா எப்படி பண்றதுங்கிற விதிமுறைய சொன்னா. கொஞ்ச நேரத்துல குசும்லதா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நான் கிளம்புறேன், கொஞ்ச நாள் கழிச்சு வரேன். அது வரைக்கும் இந்த மிஷினை நீங்களே வச்சிருங்க. மறுநாளே குசும்லதா மேகி லிட்டி சோக்கா கடை போட்டாங்க. அட, இது என்னதம்மா, நீங்க இந்த லிட்டி சோக்கால தெரிஞ்சுதான் இந்த மேகியை போட்டிருக்கீங்களா? இது விஷமாயிடுமே. இதை யாரு தான் சாப்பிட போறாங்க? அப்பதான் அந்த வழியா ஒரு ஆளு போய்கிட்டு இருந்தாரு. அந்த ஆளு உடனே குசும்லதா கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, அட, ரொம்பவே சூப்பரான வாசனை வருதே. இது எதோட வாசனைன்னு சொல்லுங்க. இது என் கையால செஞ்ச மேகி லிட்டி சோக்காவோட வாசனை. அடேங்கப்பா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சோக்காவும் மேகியும் வித்தியாசமான பொருட்கள். இது ரெண்டும் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லையே. சீக்கிரமா எனக்காக ஒரு பிளேட் செஞ்சு கொடுங்களேன். குசும்லதா ஒரு பிளேட்ல மேகி லிட்டி சோக்கா போட்டு அந்த ஆள் கிட்ட கொடுத்தாங்க. அந்த ஆளு கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு. அடேங்கப்பா, ரொம்ப அருமையா இருக்கே. அந்த ஆளு என்ன சொன்னாருன்னா, இது இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும்னு அவர் நினைச்சு கூட பார்க்கலன்னாரு. இப்படி சொன்னதும் அந்த ஆளு அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாரு. அப்புறம் அஜு ரொம்ப கோபத்தோட பல்ல கடிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நாள்ல கிராமம் முழுக்க குசும்லதாவோட கையால செஞ்ச மேகி லிட்டி சோக்கா பிரபலமாக ஆரம்பிச்சது. இப்ப அடுத்த கிராமத்து ஜனங்க கூட குசும்லதாவோட கையால செஞ்ச மேகி லிட்டி சோக்கா சாப்பிடறதுக்காகவே வர ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் அஜுவை உள்ளுக்குள்ள ரொம்பவே உறுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அஜுவோட கடைக்கு முன்னாடி எந்த ஒரு நாயும் கூட நிக்கிறது கிடையாது. அவன் ரொம்ப கோவப்பட்டு பிரேம்பாலை பார்த்து என்ன சொன்னான்னா, இது என்னது மாமா, தினமும் எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. நீங்க ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீ கவலைப்படாத. இன்னைக்கு சாயந்தரமே தலைவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் போய் பேசுறேன். அவருக்கு கொடுக்கிற பங்கெல்லாம் இனிமே என்னால கொடுக்க முடியாதுன்ற விஷயத்த நான் சொல்ல போறேன். நான் அவருக்கு இவ்வளோ பங்குகளை கொடுத்துட்டு இருக்கேன்னா அதுக்கு பதிலா அவரும் நமக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சுதானே ஆகணும். பிரேம்பால் சாயந்தர சமயத்துல தலைவரை போய் பார்த்தாரு. என்னோட கண்ணுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது பிரேம்பால். குசும்லதா செய்யற அந்த மேகி லிட்டி சோக்கா இப்போ தூரம் இருக்கிற கிராமங்கள்ல எல்லாம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அவளோட வளர்ச்சியை பார்க்கும்போது இப்போ எனக்கும் பொறாமையா தான் இருக்கு. சரி, நான் ஏதாவது ஒன்று பண்றேன். மறுநாள் தலைவர் குசும்லதாவோட கடைக்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, குசும்லதா மேடம், நீங்க உங்களோட இந்த கடையை வேற எங்கேயாவது எடுத்துட்டு போங்க. ஆனா எதுக்காக அப்படி செய்ய சொல்றீங்க? ஏன்னா இந்த இடத்த பிரேம்பாலே வாங்கிட்டாரு. இப்போ இந்த இடம் அவருக்கு சொந்தமானது. குசும்லதா சிரிச்சுக்கிட்டே தலைவரை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, இனிமே நான் இந்த கடையை வைக்க வேண்டிய அவசியமே இல்லை தலைவரையா. ஏன்னா நான் கிராமத்துல ஒரு கடையை விலைக்கு வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்னுடைய கடையில மேகி லிட்டி சோக்கா செஞ்சு வியாபாரம் பண்ணுவேன். கொஞ்ச நாள்லயே குசும்லதா அந்த கிராமத்திலேயே ஒரு நல்ல கடையை திறந்தாங்க. அப்புறம் அவங்களுடைய வீட்டையும் நல்ல விதமா கட்டிட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி குசும்லதா ராதாவை நினைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க வீட்டு கதவை யாரோ தட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்களோட வீட்டு கதவை திறந்து பார்த்தபோது ராதா நல்ல துணிமணிகளை உடுத்திக்கிட்டு கூடவே ஒரு அழகான ஆள் கூட நின்னுகிட்டு இருந்தா. நான் இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன், அதான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். நீ கொடுத்த மிஷின் என்கிட்ட தாம்மா இருக்கு. அந்த மிஷினை நீ எடுத்துட்டு போக போறியாமா? சொல்ல போனா அது ஒரு மாய மேகி லிட்டி சோக்கா தயாரிக்கிற மிஷின். நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியல. நாங்க இந்த உலகத்து வாசிங்க கிடையாது. ஆனா நீங்க இப்படியும் சொல்லலாம், நாங்க எல்லாம் மாய உலக வாசிங்க. அப்புறம் இவருதான் என்னுடைய அப்பா. அடிக்கடி நீங்க அவமானப்படுறத நாங்க பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
ஆனா அதை எங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. நான் என்னோட அப்பா என்கிட்ட சொன்னதுனாலதான் இந்த மிஷினை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன். இனிமே இந்த மிஷின் உங்களுக்கு சொந்தமானது. உங்களை பார்க்க நான் அடிக்கடி இங்க வருவேன். இப்படி சொல்லிட்டு ராதா அவளோட அப்பா கூட அந்த இடத்துல இருந்து மறைஞ்சா. குசும்லதா சிரிச்சுக்கிட்டு அந்த வீட்டு கதவை மூடினாங்க. குசும்லதா இன்னைக்கும் அந்த மாய மிஷின்ல இருந்து மாய மேகி லிட்டி சோக்கா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க.